கைது செய்யாத போலீஸ் நிலையம் எங்களுக்கு வேண்டாம். உனக்கு சண்டை பொட்டிகளை சுட்டுத்தாங்க பிடிக்கும். என் ஆளை வரத்தை சரிச்சிட்டாங்களே. யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலையான சிறுவனுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. அல்லைப்பிட்டி பகுதியில் பயணித்த ஹயஸ் ரக வாகனம் தாம் வழிமறித்ததாகவும் அதன்போது வாகனத்தை நிறுத்தாமல் சென்றமையால் வாகனத்தின் மீது மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் வாகன சாரதியான சிறுவன் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நிற்காமல் சென்ற வாகனத்தை போலீசார் வழிமறித்த பின்னரே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அதொரு போலீசாரின் திட்டமிட்ட படுகொலை எனவும் குற்றச்சாட்டுகள் எழும்பி வரும் நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் சம்பவம் தொடர்பிலான அடுத்த வழக்கு விசாரணைகள் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அப்படியான அந்த சம்பவத்துக்கும் ஸ்ரீலங்கா போலீசாரே பதில் சொல்ல வேண்டும். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. போலீசார் காக்கி சீருடையை அணிந்து கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய அரசினாலே இயக்கப்படுகின்ற ஒரு அரச இயந்திரம். அவர்கள் சுட்டு கொலை செய்தால் அது நீதியாகிவிடாது. யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டுமே தவிர இப்படி சுட்டு கொலை செய்வதென்பது அடிப்படை மனித உரிமை மீறல். ஸ்ரீலங்கா போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழர்கள் என்ற காரணத்தினாலே காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வருகின்ற ஸ்ரீலங்கா போலீசாருடைய இந்த அராஜகம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை நிறுவனங்கள் மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகள் என்று சர்வதேச சமூகமாக இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்கம் தன்னுடைய முழு ஆதரவை அந்த குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியையும் கொடுத்து இந்த நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அந்த அடிப்படையிலே அனைத்து உறவுகளையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கடந்த இந்த மாத பகுதியிலே அல்லப்பிட்டி பகுதியில் ஒரு சிறுவன் ஒருவன் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டான். அது திட்டமிட்ட வகையில் இடம்பெற்றதாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இது அந்த சிறுவனினுடைய நெற்றியில் சுடுற அளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் இந்த அரசினுடைய கோர முகத்தை இதில் காட்டி நிற்கிறது. எனவே இதுவரைக்கும் அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படாதது இந்த அரசு திட்டமிட்ட வகையில் இது நடத்தியதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தார் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரை அச்சுறுத்துகிற வகையில் தினமும் போலீசார் அங்கே சென்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட அந்த போலீசார் அந்த வீட்டை சூழ பல படையெடுப்பில் அந்த போலீசார் குவிந்திருந்ததாக குடும்பத்தார் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை விட புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் அந்த சுட்டு கொல்லப்பட்ட இவருடைய மாமனார் ஜெயலட்சுமன் கடந்த 20ஆம் திகதியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். மனித உரிமை, அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுவனுக்கு 17 வயது. இந்த சிறுவனை கொலை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பல காரணங்களையும் நியாயங்களையும் கற்பித்து கொண்டிருக்கிறது இந்த அரசின் இயந்திரங்கள். உண்மையில் இந்த சிறுவன் 17 வயசில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற அத்தனை பேரும் இந்த தண்டனையை பெற வேண்டும். உண்மையில் 17 வயசு பிள்ளையை சுட்டு கொண்டது மட்டுமல்ல, தங்கட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அல்ல உரிய பாதுகாப்பை வழங்காமல் இந்த பிள்ளைகள் அனைவரும் எங்களோட யாழ்ப்பாணம் வடபகுதி முழுக்க நாங்கள் பார்த்தோமென்றால் அல்லது தமிழினத்தின் வடகிழக்கு தேசம் எங்கும் பார்த்தோமென்றால் இன்றைக்கு போதைப் பொருளால் அழியிறேன்னு சொன்னால் இவர்கள கருத்தில் சுட்டு கொல்லப்படுறேன்டா பெருமளவிலான இளைஞர்களையும் யுவதிகளையும் சுட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு அபாயகரமான நிலைமையை இந்த அரசு தூண்டி கொண்டிருக்கிறது. மனித உரிமை ஏற்பாட்டாளர்களால் நடத்தப்படுகின்ற இந்த போலீசாருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பெருமளவான
சமூக உணர்வாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது உங்களுக்கு தெரியும், 2 வாரங்களுக்கு முன்பாக அல்லைப்பட்டி பகுதியிலே போலீசாரினால் அதிகாலை வேளையிலே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று அது 2 கிழமை ஆகியும் இந்த இளைஞனுக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசார் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அல்லைப்பட்டியில் வைத்து ஒரு 17 வயது சிறுவன் அநியாயமான முறையில் போலீஸ் அராஜகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாகனம் ஓட்டி சென்ற பொழுது அவர் அதை நிறுத்தவில்லை என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவரை போலீசார் சுட்டுக்கொன்று இன்றைக்கு அந்த கொலையை பல்வேறு வகையில் போலீசாரும் ஏனைய தரப்பினரும் நியாயப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு போலீஸ் அராஜக செயல். இது போலீஸினுடைய ஒரு வன்முறை மிக்க முகத்தை எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை காட்டுகின்ற செயலாக இருக்கிறது. இப்போ யுத்தம் முடிந்து 16 வருஷத்தில் பொதுமக்களோ யாரோ ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஆயுதம் ஏந்தி ஒரு செயல்பாடு நடக்க இல்லை. இங்கே போலீஸாரும் இராணுவம் ரீதியாக இருக்கிற அரச கட்டமைப்பில் இருக்கிறவர்கள் தான் இந்த வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறார்கள். இது மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன பிள்ளை இருக்குது, என்ன சரி இருக்குன்னு சொல்லி வெளியில் உள்ளவைக்கு தெரியாது. நான் பெத்த தாய், நான் அம்மா சொல்கிறேன். என் பிள்ளைக்கு 17 வயசு. இந்த 17 வயசுக்குள்ளேயும் அவரில் ஒரு கெட்ட செயலோ அல்லது எந்த ஒரு பழக்க வழக்கமோ இருந்ததில்லை. அவர் என் பிள்ளைகள் மேலே தப்பான பிரச்சனை அப்படி இருந்தால் இந்த டிவிஷன் போலீஸ்லேயோ அல்லது தண்ட ஊர் போலீஸ்லேயோ இல்லை அயல் போலீஸ்லேயோ ஏதாவது ஒரு கேஸ் இருந்திருக்கும் ஐயா. இதுவரைக்கும் என் பிள்ளை கண்டு சொல்லி போலீஸ்லேயோ கோர்ட்ஸ்லேயோ வழக்கண்டு சொல்லி எதுவுமே தாக்கப்பட இல்லை. என் பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு நாகரிகமாக இதண்டு தெரிஞ்சதில்லை. தண்ட குடும்பம், தண்ட அம்மா, இது தண்ட சொந்த பந்தம், இவ்வளோத்தையும் தான் பார்ப்பேன். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மாவே அவர் தான் வச்சு பார்க்குறவர். எனக்கு 6 பிள்ளைகள், அவர் மூத்த பிள்ளை. மற்ற பிள்ளைகளை படிப்பிச்செடுக்கணும். அப்பா கொஞ்சம் ரிங் பாவிக்கிறவர். அவருக்கு புத்தி சொல்லுவார், எங்களோட குடும்பம் இப்படி கேவலமாக போகுது, நீ குடிச்சு கொண்டு திரியே என்று சொல்லி அவற்ற உதவியோடையும் தான் வாகனம் எங்கள்கிட்ட கடன் பட்டு தான் ஒரு மகேந்திரா வாகனம் ஒன்று எடுத்தவர். அந்த வாகனத்தில் எரிவேற்று தானே என் பிள்ளை போகிறது. எரிவேற்றி கொண்டு வந்து மருதராமடத்தில் அங்கே இங்கே தோட்டத்துக்கு கொண்டு பறிக்கிறவர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல், எதுவுமே என் பிள்ளைக்கு வெளியிடம் தெரியாது. யாருக்கும் ஒரு கெடுதல் நிச்சதும் இல்லை. தானே கஷ்டப்பட்டவன், இன்னும் ஒரு கஷ்டப்பட்டவன் வந்தால் அவைக்கு உதவி செய்வார். ஏனென்றா தன் குடும்பத்துக்கு அது நல்லது கிடைக்கணும்னு சொல்லி அப்படி ஒன்றுமே அறியாத என் பிள்ளை இவையில் திட்டமிட்டு தானே கொலை செய்திருக்கணும். பிள்ளையோ